ஐரிஸ் ஜெனா மீதான தாக்குதல் ஒரு போர் குற்றம், அமெரிக்காவே பொறுப்பு, ஈரான் குற்றச்சாட்டு. தலைமைத்துவத்தை இழந்தது ஈரான், அணு ஆயுதமின்றி முற்றிலுமாக அழித்து விடுவோம், ட்ரம்ப் ஆக்ரோஷம். அணு ஆயுதம் இல்லாமலேயே நாங்கள் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை. நாங்கள் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது இல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து விடுவோம். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரமில்லை. ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் நமக்கு கட்டுப்பாடு உள்ளது. ஹோர்முஸை திறப்பதாக ஈரான் சொன்னது. பிரச்சினை தீரும் வரை ஈரான் தினசரி $50 கோடி சம்பாதிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஈரான் தலைமைத்துவத்தை இழந்துவிட்டது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஈரானின் இராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு அமைப்பு அழிந்துவிட்டன என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் ஐரிஸ் ஜெனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சையீத் அப்பாஸ் அராக்சி மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என வர்ணித்த அமைச்சர் அராக்சி, இது ஜெனீவா உடன்படிக்கை உள்ளிட்ட சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் கடுமையாக சாடினார். இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த தேவையான அனைத்து சட்டம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் ஈரான் முன்னெடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைப்பதற்கும் இலங்கை அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இதன் போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை குறித்து கவலையிட்ட அவர், இந்த தாக்குதல் சம்பவம் ஈரானிய மக்களின் நினைவில் நீங்காத வடுவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு அமைச்சர்களும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.